உடன்பிறப்புகளுக்கு வணக்கம். நான் சொல்கிறதில்ல ஏதாவது தப்பு இருந்தால் அப்புறமா என்னை திட்டுங்க. ஆனாலும் என் மனசில் பட்டதை அவங்கவுங்க மனசில் இருக்கிறத நான் உண்மையை சொல்லிட்டேன். நேற்றுக்கு உடையாம்பாளையம் பகுதியில் கோவை மாநகர் மாவட்ட திமுக சார்பில் வாக்குச்சாவடி முகவர்களுக்கான ஒரு கூட்டம் நடந்தது. சரி, ரொம்ப நாள் ஆச்சே நம்மளும் போகலான்னு அந்த கூட்டத்துக்கு போயிருந்தேன். நல்லா ஜேன்னு கூட்டம். உள்ளே போய் உட்காந்துருந்தோம். மேடையில் ஒரு 40-50 பேர் முன்னாடி ரோவில், அதுக்கு பின்னாடி அதே மாதிரி முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் உட்காந்துருக்குறாங்க. ஆனாலும் அந்த கூட்டத்தில் பார்த்தோன்னே எனக்கே உண்மையவே மனசு ரொம்ப வருத்தமாயிடுச்சுங்க. அந்த மேடையில் முன்னாடி ரோவில் உட்காந்துக்கிறவங்கெல்லாம் பார்த்தாச்சுன்னா நம்ம திமுக ஆட்சி அமைஞ்சு இந்த 4 வருஷத்துக்குள்ளே கட்சியில் சேர்ந்தவங்க தாங்க. முக்கியமாக பார்த்தோன்னா நம்ம பொங்கலூர் பழனிசாமி அண்ணன், கார்த்தி, நம்ம கோட்டை அப்பாஸ் அண்ணன், இவங்களை தவிர்த்தா பார்த்தாச்சுன்னா பூரா இப்போ சமீபத்தில் கட்சியில் சேர்ந்தவங்க தான் அதில் இருக்காங்க. எல்லாம் மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு பூரா முன்னாடி ரோவில் என்னன்னு தெரியல. கீழே பார்த்தாச்சுன்னா அப்படியே உதட்டளவில் புன்னகை, ஆனால் உள்ளே வந்து எரிமலை கொதிச்சுட்டு இருக்கிற மாதிரி அப்படியே நம்ம உடன்பிறப்புகள்லாம் உட்காந்துருக்குறாங்க. அதில் முக்கியமாக மகளிர் அந்த அக்காங்கெல்லாம் பார்க்கும்போது, நான் இந்த பத்திரிகை துறை வந்து 15 வருஷத்துக்கு மேலாச்சு. அப்போ எதிர்கட்சியாக இருந்து பல்வேறு போராட்டங்களை அவங்க தான் முன்னாடி நிற்பாங்க பாதி பேர். அதில் அவங்கெல்லாம் பார்த்தா நீ கீழே தான் உட்காந்துருக்குறாங்க. என்னடா இது கொடுமை. அப்போது எதிர்கட்சியிலேருந்து உள்ளே உடனே போயாச்சுன்னா எல்லா பொறுப்புகள் எல்லாம் கொடுத்து முன்னாடி உட்கார வச்சிடுறாங்க. காலங்காலமாக கட்சிக்காகவே நம்ம கஷ்டப்பட்டு இருந்தாலும் இதுதான் நம்ம நிலைமையா அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தோட அந்த பார்வையிலும் தெரிஞ்சுது. சரி, வேறு என்ன பண்ண முடியும்? இதில் வந்து நம்ம என் வாக்குச்சாவடி, வெற்றி வாக்குச்சாவடி, கோவையை கோட்டையாக மாற்றுவோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க மேடையில். எலெக்ஷன் வந்தால் தான் தெரியும் எப்படி உடன்பிறப்புகள்லேருந்து பூகம்பம் வெடிக்க போகுதுன்னு. பார்க்கலாம்.